இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்த தேவனில் சித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்த தேவனில் சித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையா ஒரு புதிய நாளை பார்க்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான நம்முடைய ஆகாரங்கள், உடுத்துவதற்கான உடை, தங்குவதற்கான இடம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இலவசமாக கொடுப்பாராம். ஆனால் முதலாவது நாம் தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். இன்னைக்கு அதை தேடக்கூடிய கூட்டம் குறைஞ்சு போயிடுச்சுது. ஒரு ஆட்டோல எழுதியிருந்தது, இறையை தேடுவதற்கு முன்பாக இறைவனை தேடு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காடு கொடுக்கணும்னு சொல்றாரு. நாம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரை தேடுவோம். எங்கேயாவது ஸ்டக்காகி நிற்கும் பொழுது ஆண்டவரை தேடுவோம். வியாதி வந்தாலும் மருத்துவர்கிட்டலாம் போய் அவங்க கைவிட்ட பிறகு ஆண்டவரே நீங்களாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி போய் நிற்போம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட வாங்குறாரு. அவரை தேடி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. காலையில் எழுந்தோடனே ஏசப்பான்னு சொல்லி அவர் சமூகத்துல போய் முடிச்சு நின்று பாருங்க. அந்த நாள் முழுவதும் சமாதானம் இருக்கும். அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் கூட வந்து நடத்துவாரு. ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, முன்னுரிமை கொடுக்கலன்னா எவ்வளவு கோபம் வரும். நம்மளெல்லாம் அவங்க கண்டுக்குவாங்களா? எவ்வளவு பேசுறோம். நமக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளை என்கிட்ட வருவாங்க, என் சமூகத்துல வருவாங்க, அவளோடு காத்து கொண்டிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்களா. மற்றதெல்லாம் தானே வரும். இன்னைக்கு மனிதன் வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்ல? பணம் பணம் பணம்னு சம்பாத்தியம் பண்ணுவதற்காக டே நைட்டு உழைக்கிறான், ஃபுல் எஃபர்ட் போடுறான், எல்லா விதத்திலும் அதையும் சாதிக்க முடிகிறது. அவன் நினைச்ச உச்சத்தை அடைய முடியுது. தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு என் சந்ததிகளுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்க முடிகிறது. ஒருபோல உலகம் அது திறமை என்று சொல்லலாம், தாளந்துகள் என்று சொல்லலாம். அவனுக்கு அந்த மாதிரி ஸ்கில் இருக்குது, பவர் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா அவர் சம்பாத்தியம் பண்ணதை கூட அனுபவிக்க முடியலையே. அதை அனுபவிக்கிற காலம் வரும் பொழுது சரீரம் ஒத்து வர மாட்டேங்குது. டாக்டர் சுகர் இருக்கு, இதை சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இதை சாப்பிடக்கூடாது, இது இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது. வரிசையா கண்டிஷன். கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாமல் அது அப்படியே போய்விடுகிறது. கடைசியில சாவை தேடுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ சாவு மற்ற காரியங்களை தேடுறதை காட்டிலும் என்ன தேடி வாங்குற சூழ்நிலை மாறும். ஒரு வாலிபன் புத்தக விற்பனை செய்கிறது அவனுடைய தொழில். பட்டணத்துல ஒரு ஹோட்டல்ல அரை எடுத்து தங்குறான். தொடக்கம் நல்லா இருந்துச்சு, நல்லா புத்தகங்கள்லாம் வித்தா, நிறைய இடத்துல நல்லா சேல்ஸ் இருந்துச்சு, வருமானம் வந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் போன அந்த புத்தக விற்பனை எல்லாம் நின்று போயிடுச்சுது. இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சுல்ல. புக் எல்லாமே இ புக்குங்கிறாங்க, எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. மீட்டிங் எல்லாமே, ப்ரோக்ராம் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட், எல்லாமே ஆன்லைன்ல போயிடுச்சு. எனக்கு எல்லாம் பிசினஸ் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வாடகை கொடுக்க முடியல. கடைசியில என்ன பண்ணிட்டான், சாகலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் உச்சில மாடிக்கு போயிட்டான், குதித்து தற்கொலை பண்ணோன்ட்டு. அவங்க ஏறி போற வழியில ஒரு இடத்துல ஒரு கண்ணில் படுது, ஒரு விண்டோல ஒரு சின்ன பகுதியில ஒரு பைபிள் இருக்குது. பைபிள் இருக்குதுன்னு சொல்லி அவன் சாகரக்கு முட்டு அதை புரட்டுவோம் புரட்டி பார்த்தா இதே மத்தேயு 6:33 அதிகாரத்தை படிக்கிறான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. யோசிக்க ஆரம்பிச்சா, நம்ம சாவை தேடுறோமா, ஏன் அந்த ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, இந்த ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டு பார்ப்போம், நமக்கு எதுலன்னா திருப்பி வந்து சாகலான்னு சொல்லி சாகர முடிவை மாத்திட்டு இறங்கி வந்து அந்த வேதத்தை தொடர்ந்து வாசிச்சுட்டு ஆண்டவர் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு, ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. வழியும் திறந்துட்டாரு. சாகணுங்கிற நிலைமை மாறி வாழணும்னு என்கிற எண்ணம் வந்துச்சு. ஆண்டவரை முன்பாக வைத்தான். எல்லா ஆசீர்வாதமும் பின்பாக அவனை தொடர ஆரம்பிச்சிருச்சுதான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நீ மனிதர்கள் வாழ்க்கை பிடிக்கல, எல்லாமே வேதனையா இருக்குன்னு சொல்லி வாழ்க்கை முடிக்க ஓடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ சாவை தேடாதே மகனே, நீ சாவை தேடாதே மகளே, என்னை தேடுன்னு சொல்லுகிற அவரை தேடும் பொழுது எல்லாம் குட்டி கொடுக்கப்படுகிறது. இம்மையிலும் சந்தோஷம், சமாதான, ஆசீர்வாதம், மறுமையிலும் நித்திய வாழ்வை அவரோடு பெற்றுக்கொள்ள முடியுது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, முதலாவது தேடும்படியா சொல்லியிருக்கிறீங்கப்பா. தேடும் பொழுது எல்லாவற்றையும் கொட்டி கொடுப்பேன் சொல்லுகிற தாவீது கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவேன் என்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் உண்மை நாங்கள் முன்பாக, எப்போதாவது அல்ல, எப்பொழுதும் ராஜ்யத்தை குறித்து பேச, ராஜ்யத்தை தேட, ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்ய நீர் உதவி செய்வதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கலாம். ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பிரியாரிட்டி கொடுத்து உண்மை தேட, நீதியை தேட, ராஜ்யத்தை தேடக்கூடிய இருதயம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். துதிய நம்ம எல்லாமுக்கு செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இந்த உலகத்தின் காரியங்கள் அல்லது சாவை தேடி ஓடினது போதும். இயேசுவை தேடி ஓடி வருவோம். காலைதோறும் புதிய கிருபை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியாரிட்டி, முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து உயர்த்துவோம். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என்றன் துன்பத்தின் வழியாய் இன்னும் கிட்டிச் சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல்.